ரலிலே சொல்லுவோமா? ரலிலே சொல்லுவோமா? ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவரே. ஆமென். சரி, கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், உன் நெருக்கத்தை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நெருக்கத்தை நான் மாற்றுவேன். உன் நெருக்கத்தை நான் கண்டிருக்கிறேன். உன் நெருக்கம் இனி இராது, நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவர். இந்த தேசம் எதை நோக்கி கொண்டிருக்கிறது என்றால் ஒரு மாற்றத்தை. என்னையா அப்படிதானையா? ஒரு சத்தமா சொல்லுங்களேன், நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. ஆமென். என் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு சொல்றார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். மீகா 7:15 கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்தால் ஒரு மாற்றம் வரும். நெருக்கத்தில் இருந்து உனக்கு நான் விடுதலை தருவேன். இதுதான் தலைப்பு வசனம். எடுத்துக்கொள்ளணுமா? சங்கீதம் 118:5 நாம் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். விசாலத்தில் உங்களை வைப்பதற்காக கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். விசாலம், இதுவரை நெருக்கம், கர்த்தர் இனிமேல் விசாலத்தில் வைக்க கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உரலையிலே சொல்லுவோமா? உரலையிலே சொல்லுவோமா? ஆண்டவர் நல்லவர். எத்தனை பேர் நல்லவர்னு சொல்றீங்க? உங்க வலதுகரத்தை உயர்த்தி காட்டுங்க. நல்லவரே. தேங்க்யூ ஜீசஸ். உங்க அன்பு கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன் நெருக்கம் என்ன? சங்கீதம் 50:15 சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்துல என்னை பார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீங்க இப்போ விடுதலையாக்கப்பட்டு, நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்திருக்கீங்க. அப்படியா? ஆமென் சொல்லுங்க. விடுதலை ஆக்குவார். விடுதலை ஆக்காமற் போனாலும் என் தேவனை நான் விடுவதில்லை அப்படின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் தான் நீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். சரி, நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஒரு பாட்டு இருக்கு, நல்ல அருமையான பேர். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதரை கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வருவார். என் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். நெருக்கத்தில் இருந்த உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க அழைத்து வந்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க நெருக்கம் மாறணுமா? உங்க நெருக்கம், துன்பம், கஷ்டம், கண்ணீர், கவலை, வேதனை மாற வேண்டுமானால் என் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தாயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தாயை என்னை கைவிடல. நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி, வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எலோஹில் 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 நான் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. எலோஹில் 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தயவு என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தயவு என்னை கைவிடல. அல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்று சரியாக ஒரு 10:30 மணிக்கு உட்கார்ந்தவன், ஆண்டவர் அப்படியே என்னப்பா சொல்ல போறீங்க? ஒரு விஷயம் என்னன்னா, நான் எடுத்துக்கொண்டு வருகிற என் பேகு, என்னுடைய பைபிள் கொண்டு வரல. ஆனால்
என் மனைவி என்னுடைய சூட்கேஸில் ஒரு பைபிள் வச்சுருந்துருக்காங்க. என்னுடைய பைபிள் வந்து அதில் நீங்கள் எங்கே போய் காட்டில் போய் கொண்டு போய் விட்டாலும் என் பைபிள் மாத்திரம் இருந்தால் அங்கே 3 மணி நேரம் பிரசங்கிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் என் ஆண்டவர் பேசின வார்த்தைகள் நான் எழுதி வைத்திருப்பேன். பயங்கர பலனாக இருக்கும். ஆனால் நேற்று சுக்குனராக உடைஞ்சு போனேன். அப்பா, என் பைபிள் எடுத்துகிட்டு வரலையே, என் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வரலையே, என் கர்த்தருடைய வார்த்தை திறந்து பார்த்தா அம்மா ஒரு பைபிள் வச்சுருக்காங்க. எவ்வளவு சந்தோஷம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பைபிள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதை திருப்பி கூட பார்த்தது போல் அப்படியே வச்சுருக்காங்க. ஆனால் ஆவியானவர் யார்? எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என் நெருக்கத்தை விடுதலையாக்கி என்னை விசாலத்தில் வைத்த என் தேவன், என்னை ஆசிர்வதித்து என் தலையை உயர்த்தின தேவன். சங்கீதம் 23 உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நிரம்பி வழியும்படி வைத்த தேவன். வெளியில சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, என் இருதயத்துக்குள்ளே உம்முடைய வார்த்தையை வைத்து வைத்திருக்கிறேன். என்னை விசாலத்தில் வைக்கிறவர் நீர். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை படிச்சனா அப்படியே பைகாட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க எங்க போய் இதை பிடுங்கிட்டு போயிட்டா, ஒருத்தன் வரேன் பைபிளே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பிடுங்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பைபிளே வாசிக்க மாட்டோமா? சகோதரா, நீ பிடுங்கிட்டு போனாலும் சரி, நீ எடுத்துட்டு போனாலும் சரி, 150 சம்பவம் பாராம சொல்லக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு இலையில சொல்லுங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டா நீங்க ஜெபிக்க முடியாதா? உங்களை அடைச்சி வச்சுட்டா நீங்க ஜெபிக்க முடியாதா? பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்ட நிலைமையில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அவங்களை விசாலத்தில் கர்த்தர் கொண்டு போனார். அப்படிதானே? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், விசாலத்தில் கொண்டு போனார். அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்ட நிலைமையில, தொழுவத்தில் அடைக்கப்பட்ட நிலைமையில, ஜெயில அடைக்கப்பட்ட நிலைமையிலும் கூட அந்த நெருக்கத்தில் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் அவங்களை விடுதலை ஆக்கினாரா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. சத்ரு சில நேரங்களில் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பண்ணோம். பைபிளை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, ஆனால் புது பைபிளில் எடுத்தா கர்த்தர் சரளமாக அந்த வார்த்தையை கொடுக்கிறார். நெருக்கத்தை இந்த மக்களுக்கு சொல்ல, அந்த நெருக்கத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆக்குவேன். இந்த தேசத்தில் உங்களுக்கு என்ன நெருக்கம் இருக்கு? உங்க வீட்டில் என்ன நெருக்கம்? உங்க வேலை ஸ்தலத்தில் என்ன நெருக்கம்? நீ போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, அதிகாரியின் மத்தியில் உங்களுக்கு நெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணி இருந்தா ஆண்டவர் நிச்சயமாய் அதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென். சத்ரு கொடுக்கிற நெருக்கம் ஆண்டவர் விசாலத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். நீ வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற என் அருமை கர்த்தருடைய ஜனமே, நன்றாய் கவனிக்கணும். கர்த்தர் உங்களை விசாலத்தில் கொண்டு வருவார். என்ன நெருக்கம், என்ன பாடுகள், உன் பிள்ளைகள் மத்தியில் நெருக்கம், வேலை ஸ்தலத்தில் நெருக்கம், கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வருவார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அது. ஆமென் சொல்லுங்க. இங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள், தேவனை தேடுகிற ஆத்துமா, என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை. அப்படின்னா ஒரு அலையிலே சொல்லுங்க. என் அன்பு சகோதரன் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை காணும். ஒரு அலையில சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தைன்னா, குழந்தையை போல நீ சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கிடையாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சிறு பிள்ளைகளை போல கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துட்டோம்னா, நான் பிஆர்ஓ, நான் டீச்சர், நான் ஹெட்மாஸ்டர், நான் அரசு அலுவலகங்களில் முதன்மையானவன், அப்படிலாம் நீங்கள் ஒருவேளை நினச்சிங்கன்னா பரலோகத்துக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு அலையில சொல்லுங்க. ஒரு கலெக்டர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? சர்ச்சுக்கு வருவார். சர்ச்சுக்கு கலெக்டர், டெப்டி கலெக்டர், அவர் என்ன பண்ணுவார்னா பாய் போடுறாரு, விளக்கு மாத்த எடுத்து கூட்டுறாரு. அவர் பரலோகம் போவாரா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். நெருக்கம் மாற வேண்டுமானால் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற மகளாய் மகனாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கம் வந்தவுடனே கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஜெபிப்பதில்லை, வேதம் வாசிப்பதில்லை, தேவனை தேடுவதில்லை.
குறைவுன்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் கர்த்தர் உங்களை டெஸ்ட் பண்ணுறார். நெருக்கம் வந்துட்டா, அல்லேலூயா அல்லேலூயா, நீங்கள் தேடுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 51வது வசனம். இல்லை, முதல்ல 48 வாசிக்கலாம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாருங்க. வாசிங்க வாசிங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். எப்படிங்க? காற்று அவர்களுக்கு, யாருக்கு? விசுவாச பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கு. சூழ்நிலைகள் எதிராக இருக்கு. என்ன சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும். அப்பதான் உங்க விசுவாசத்தை கர்த்தர் டெஸ்ட் பண்றாரு. இயற்கை உங்களுக்கு சாதகமா இருக்காது, எதிராக இருக்கும். இயற்கையான காரியங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அந்த நிலைமையிலும் கூட நீங்க ஆண்டவரை துதிப்பீங்களா? இந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் ஓடி வந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறவர். நீங்க கூப்பிடுறீங்களான்னு கூப்பிடும் நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடும் நீ உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதம். நேரம் இல்லை, நேரம் இல்லாதனாலே சுருக்கமாய் நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கும். காலங்களும் சூழ்நிலைகளும் ஆண்டவர் உண்டாக்கினார். ஆனால் என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு விரோதமாக அவங்களுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரங்க போகிறாங்க, கர்த்தருடைய சீஷர்கள் போகிறாங்க, ஏசப்பாவுடைய சீஷர்களை அதில் பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு விரோதமாக தான் அந்த காற்று வருகிறது, புயல் வருகிறது, தத்தளிக்கிற நிலைமை வருகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஏன் பயப்படுகிறாய்? இவருக்கெல்லாம் தெரியும், இது வர்றது தெரியும். அருமையான ஜாய்க்கு வர கஷ்டம் என்னன்னு தெரியும், அருமையான பியூலாவுக்கு வர கஷ்டம் என்னன்னு தெரியும், அருமையான எஸ்தருக்கு வர கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். ஆனால் இந்த மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்கிறார்களா என்று என் கர்த்தர் பார்க்கிறார். சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. இன்றைக்கு மாறுதுங்க, உங்களுடைய நெருக்கம் மாறுகிறது, உங்க பண கஷ்டம் மாறுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி. உபாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பாருங்க, நான் சொல்ற வார்த்தையை நீ கவனமாக கேட்டால், நான் உனக்கு விதித்திருக்கிற கொடுத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை உன் கையிலே வேதாகமமாக எழுதி கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால், அவருடைய சத்தத்திற்கு கூப்பிடுதலுக்கு நீ உண்மையாய் செவிசாய்த்தாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களஞ்சியம் நிரம்பிடும் தானியமும், கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களஞ்சியம் நிரம்பிடும் தானியமும், நிறைவான நன்மை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். அதை எப்படின்னா, செஞ்சில மாத்திரம் உங்களை மேன்மையாக வைக்க மாட்டார், சகல தேசங்களிலும் உங்களை மேன்மையாய் வைப்பார். உங்கள் நெருக்கத்தை மாற்றுவார், விசாலத்தில் கொண்டு வருவார், ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார், ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவார்.
வரங்களை கர்த்தர் கொண்டு வருவார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இந்த இங்கே இருக்கிற ஒரு பாடிப்பள்ளத்திலிருந்து ஒரு 5 மூக்கில் கட்டப்பட்ட ஒரு கழுதியை கர்த்தர் கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போனார். யாருமே பார்க்க மாட்டாங்க. அந்த கழுதையை கர்த்தர் போய் எல்லாரும் திரும்பி பார்க்கிற நிலைமையில கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் நான் ஒரு வேலையில் சொல்லுங்க. இங்கே பாடிப்பள்ளத்தில் தான் நல்ல விவசாய குடும்பம் தான். ஆனால் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுக்க உபத்திரவத்தின் பாதையில் தான் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தார். ஒரு வேலையில் சொல்லுங்களேன். ஒரு வேலையில் சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒருவனை உயர்த்த வேண்டுமானால் அவனை உபத்திரவம் கொடுத்து தான் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நெருக்கத்தை கொடுத்தான். அந்த நெருக்க விசாலமாய் மாற வேண்டுமானால் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். உண்மையாய் இப்போ கொஞ்சம் டெஸ்ட் பண்றாங்க. என்னன்னா 6 மணிக்கு நீங்க சபைக்கு வரணும். முதல்லாம் 9 மணிக்கு வந்துட்டு 11 மணி 12 மணிக்கு போகணும். இந்த வெயிலும் நல்லதே. இந்த வெயில், இந்த நெருக்கம் பாருங்க, சுட்டரிக்கிற இந்த வெயிலும் உங்க விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணுகிறதா அல்லது குறைக்கிறதா? என்ன வெயில் ஆண்டவர் ஏன் இந்த வெயிலை கொடுத்தாரு அப்படின்னு என்ன பண்ணுறோம் நம்ம? வெயிலுங்க. பைபிள் யார் வாசிப்ப அந்த நேரம் போய் பைபிளை வச்சுருவாங்க. ஒரே வெக்கங்க, தூக்கமே வரல, ஜெபிக்கவே மாட்டாங்க. ஜெபம் இருக்காது, துதி இருக்காது, ஆராதனை இருக்காது. இந்த வெயிலை வச்சு கர்த்தர் இப்போ 2018, 19, 20, 21 எதை வச்சு சோதித்தா தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை கோவிட். கோயம்புத்தூர் இருக்கு பாருங்க, என்ன வந்துச்சு சொல்லுங்க? கொரோனா வந்துச்சு இல்லை? இந்த கொரோனாவில் எத்தனை பேர் தப்பிச்சிங்க? எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிச்சிங்க? வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு. எதுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? இந்த ஜனம் என்னை ஆராதிக்குதான்னு. வீட்டில் நல்ல நீ வீட்டில் உட்காந்து ஆராதித்து கொண்டு இரு என்று கர்த்தர் அந்த நேரத்தை கொடுத்தாரு. நான் எடுத்துக்கிட்டேன். அப்படிதான் நல்ல பைபிளை தரவா வாசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எங்களுக்கெல்லாம் பகுதி நேரம் தான் வேலை. எங்களுக்கு ஒரு நாள் கூட அன்னைக்கு வேலை இல்லாமல் இல்லை. கட்டாயம் மருத்துவ பணி செஞ்சே ஆகணும். அவங்க வர்றவங்க பூரா கொரோனாவில் தான் வருவாங்க. அவங்கள தொட்டு அவங்களுக்கு கண் எப்படி இருக்குன்னு பார்க்குற வேலை தான் எனக்கு. கண்ணை செக் பண்ணணும். ஏன்னா வருவாங்க. இப்போ டாக்டர் அம்மா இருக்காங்க, எஸ்தரம்மா இருக்காங்க. அவங்க பணியை வீட்டுக்குள்ளே இருந்து கொரோனா போயா அப்படின்னு சொன்னால் அவங்க மருத்துவரே கிடையாது. அவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அவங்க ஒரு நல்ல சேஃப்டிக்கு ஒரு மாஸ்க் போட்டு இங்கே வாங்க என்ன செய்யுது பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 அடி 3 அடி தள்ளி உட்கார வச்சு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்புகிறது தான் அவங்க வேலை. அப்படி தான் கர்த்தர் எங்களை மருத்துவ பணியில் வைத்திருந்தார். ஆனால் ஒரு பாதிப்பும் இல்லாமல் கர்த்தர் பத்திரமாய் வைத்திருந்தார். நெருக்கம் வந்தது. எல்லாரும் சொந்த பந்தமெல்லாம் ஒருத்தர் கூட அன்னைக்கு யார் சொந்தம்னு அன்னைக்கு தான் தெரியும். அந்த சொந்தம் அக்கா, மாமா, அத்தை, அத்தாச்சி, பெரியப்பா, சித்தப்பா யாருன்னு, ஐயோ கொரோனா வந்துரும்ப்பா அப்படி அன்னைக்கு தான் அவனுடைய உண்மையான அன்பு தெரியும். எத்தனை பேர் பாஸ்டர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. கொரோனா ஐயோ பாஸ்டர் நீங்கள் அங்கேயே இருங்க, நான் இங்கேயே இருக்கிறேன். அப்போ ஆசீர்வாதமும் அங்கே நின்றோம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஒரு ஆள் கீழே விழுந்து வலிப்பில் துடிக்கிறாரு, நான் காரில் போயிட்டு இருக்கிறேன், அப்படியே ஸ்டாப் அப்படின்னு. ஐயா உங்களுக்கு எதுக்கு வம்பான வேலை? அவன் கொரோனாவில் இருப்பான், வலிப்பு வந்துருச்சு, அது வந்துருச்சுன்ற. நிறுத்தியா, என்னோட இருக்கிறவர் பெரியவர். நான் சொன்னதை மாத்திரம் செய். ஓரங்கட்டு வண்டியை ஓரங்கட்டி அவனுக்கு போய் சாவிலாம் கொடுத்து, கர்த்தாவே இரக்கமுள்ளவரே இந்த மகனை எழுப்புங்க. ஒரு 5 நிமிஷம் தண்ணியெலாம் கொடுத்து அவர் எந்திரிச்சு உட்காந்துட்டார். எங்கேயோ போனவர். கர்த்தர் உங்களையும் என்னையும் எதற்காக வைத்திருக்கின்றால் மருத்துவமாக வைத்திருக்க. நெருக்கத்தை கர்த்தர் மாற்ற வேண்டுமானால் நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். தேவனை தேட வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஏற்ற வேளையில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நெருக்கம் மாறும். நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். விசாலத்தில் கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. தேவனை தேடுகிற மக்களுக்கு அலை வந்தது, காற்று வந்தது, எல்லாம் எதிராக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உனக்கு எதிராக நிற்க மாட்டார். ஓடி வருவார் கூப்பிடும் பொழுது.
எப்போ வருவார்? சரியான நேரத்தில் சரியாக சபைக்கு வர பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு குறை இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு நான் சாட்சிங்க. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இருக்கா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 23ல், நீ மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கும், இது கோலும் இது தடியும் என்னை தேற்றும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன்னை தேற்றுவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை விசாலமாய் வைப்பார், கர்த்தர் உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார். 1 நாளாகும் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இங்க ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். யாபேசினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கிக் கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராமா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஒரு அலையில சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுங்க. உங்களை விசாலத்தில் வைக்க வேண்டுமானால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஜனமாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்க மாறி இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சும்மா விசாலத்தில் வைக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். கர்த்தரை தேவனை தேடுகிற, இயேசுவை ஆராதிக்கிற, தேவனாகிய கர்த்தரை துதிக்கிற அந்த ஜனமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, சீஷர்கள் கடல்ல போறாங்க, அது எல்லாம் அவர்களுக்கு விரோதமாக இருந்தது வாசித்தீங்க. ஆனால் கர்த்தர் பார்த்தார், கூப்பிடுறாங்க, இயேசுவே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம், மடிந்து போகிறோம். இவ்வளவுதான். அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கூக்குரலின் சத்தத்தை கேட்டார். உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். கூக்குரலின் சத்தம், அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஓடி வந்து மரணம் அவர்கள் நேரிட்டதை, மரணமே உன் கூர் எங்கே என்று சொல்லி அதை தள்ளிவிட்டு அவர்களை காப்பாற்றினார். உங்களையும் காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, நல்ல உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை ஓடி வந்து காப்பாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாபேசை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் கூப்பிட்டான், அவன் எல்லைகளை விரிவாக்கினார். உங்க எல்லைகளையும் விரிவாகும். வீடு இல்லையேன்னு கஷ்டப்படுறீங்களா? கர்த்தரை நோக்கி பாருங்க, வீடு, சொந்த வீட்டை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செஞ்சி வட்டம், பாடிபள்ளம் கிராமம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஐயா. இங்கேருந்து போனேன், கோயம்புத்தூர்லேருந்து வெறும் கையோடு போகிறேன். 1984 78 போனேன். இன்றைக்கு ஆண்டவர் என் பேரை பெருமைப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த மாதம் சிங்கப்பூர், மலேசியா இந்த ஊழியம் இருக்குது. கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு நான் மறந்ததே கிடையாது. பசியும் பட்டினியுமா இருப்போம்,
என் குடும்பத்தில் பியூலாவுக்கு பால் வாங்க காசு இருக்காதுங்க. பியூலாவுக்கு பால் வாங்கிறது கூட காசு இருக்காது. ஆனால் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு நாங்கள் மறந்ததே கிடையாது. என் குழந்தை குட்டி பிள்ளை வந்தா, நீங்கள் தானே வந்தீங்க, இப்போ இவ்வளோ அழகாக க்யூட்டாக சொல்கிறாங்க பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். வந்த உடனே ஸ்தோத்திரையான்னு சொன்னாங்க. இந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா? தாத்தா சொல்லி கொடுத்தாரா? இதை ஆச்சி சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரா? இந்த உக்காந்துட்டு இருக்கிறவர் பாஸ்டரு, அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுமான்னு சொன்னாங்க. இந்த குழந்தைய கர்த்தர் எப்படியெல்லாம் இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் மூலம் பழக்கி வைத்திருக்காரு பாருங்க. வந்த உடனே இந்த குழந்தை ஸ்தோத்திரம் பண்றாளே, ஆமென். பார்த்து என் உள்ளமே சுக்குநரா உடைஞ்சது பாருங்க. இந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இந்த குழந்தையோட இருக்கிறார். என் வளர்ச்சியில, ஞானத்துல, கிருபையில வளர செய்தார். பெற்றெடுத்த தாயின் தகப்பனுக்கும் தன்னை உண்டாக்கின ஆண்டவருக்கும் இந்த குழந்தை சாட்சியுள்ள மகளா இருக்கிறார். இவளை குறித்து நான் சாட்சி சொல்ல முடியும். ஒரு இலையில சொல்லுங்க. இவ குழந்தையா இருக்கும் போது இங்க வந்தேன், இவ கையில வச்சிருந்தாங்க. அப்போ பார்த்துட்டு சோத்திரம் பண்ணிட்டு போனேன். அதுதான் கர்த்தர் ஞாபகப்படுத்தினாரோ என்னன்னு தெரியல. இந்த குழந்தைக்கு நேரா வந்து எங்கயா இங்க நின்று சோத்திரம் சொல்றா, சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. எனக்கா அந்த நேரத்துல இருந்து எனக்கு இவ மேல இவளை எப்படா கொஞ்சலான்னு இருக்கு. நீங்க சொன்னீங்களா யாராவது ஸ்தோத்திரம் பண்ணீங்களா? அந்த பக்கம் வரனே ஒருத்தர் எல்லாரும் இப்படி திரும்பிக்கிட்டீங்க. இந்த மனுஷனா, இவருடைய சத்தியத்தை எனக்கு தெரியாதா அப்படின்னு நினச்சிங்களோ என்னன்னு தெரியல. கர்த்தர் அனுதினமே என்னை புதிதாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனை நோக்கி பார்த்தால் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் எல்லைகள் விரிவாகும். விசாலத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். இதுவரை நீங்க கண்டிராத ஆசீர்வாதம் இனிமேல் நீங்க பார்க்க முடியும். ஒரு அலையில சொல்லுங்க. நாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. நான் என் ஜீவனை கொடுத்த பாருங்க, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மாத்திரம்தான் இந்த காலை வேளையில குடிச்சிட்டு வந்தேன். என் தங்கச்சி வீடு தான் இங்கே, இந்த தெருவில் அப்படி போனீங்கன்னா இருக்கும். எங்கன்னா போகிறீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் போட்டு கொடுக்குறேன்னா குடிச்சிட்டு போங்கண்ணான்னு சொன்னேன். நான் சொன்னேன், எனக்கு நல்ல பூஸ்ட்டை கொடுக்குற ஆண்டவர் உள்ளே இருக்காருமா, அவள் இந்து, அதனால் அந்த பிள்ளைக்கு தெரியாது. அதனால் நான் என்ன சொன்னேன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அதனால் நாங்கள் சண்டே ஆனால் சின்ன குழந்தைகள் கூட சாப்பிட மாட்டோம். ஆராதனை முடிச்சுட்டு உள்ளே போய் வீட்டுக்கு போன பிறகு தான் இன்னைக்கு என்ன டிஃபன்னு சொன்னேன். அது டிஃபன் சாப்பிட்ற நேரம் என்ன 1 மணி. அன்னைக்கு மட்டும் நாங்கள் ஒன்றுமே பேச மாட்டோம். என் தேவனுக்குரிய நாள் அது. நீங்கள் அப்படி இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை விசாலத்தில் வைப்பார். ஒரு வழியில் சொல்லுங்கள். நம்ம ஏன் லேட் ஆகுறோம்? வீட்டில் சமைச்சு அதெல்லாம் வச்சு இதை பண்ணி அதை பண்ணி வர்றதுக்கு லேட் ஆயிடுது. இல்லை 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 இல்லை, அப்படியே போட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் செய்யக்கூடாது, அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? ஆராதனைக்கு ரெடி ஆகணும். குளிச்சு நல்லா நீட்டாக நல்லா அருமையாக கர்த்தரை ஆராதிக்க சொன்ன நேரத்தில் வந்து பாருங்க, உங்கள் எல்லைகள் விரிவாகும். எனக்கு ஒரு வீடு இல்லைங்க, நான் ஒன்று கேட்டேன். கர்த்தர் எனக்கு எத்தனை வீடு கொடுத்தாரு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்களேன். ஆவியானவர் உங்களுக்குள்ளே எப்படி பேசுகிறாருன்னு பார்க்கலாம். என்னய்யா? 4. இன்னொருத்தர்? இல்லை இல்லை, அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் போகாதீங்க, அப்புறம் இன்கம் டேக்ஸ் உள்ள வந்துடுவாங்க. 5 வீடை கொடுத்தாரு. நான் 1 கேட்டேன், எனக்கு எத்தனை வீடு கொடுத்தாரு தெரியுமா? 5 வீடு. விலையில சொல்லுங்க. 1 என் மக வாங்கினா, 4 நாங்கள் வாங்கினோம். 6.25 சென்டில் 4 வீட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். விலையில சொல்லுங்க. மறப்பேனும் உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. மறப்பேனும் உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. கர்த்தர் நல்லவரியா? இன்னும் 5 நிமிஷம் தான் முடிச்சிடணும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றுமில்லாம் என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் எவ்வளோ வல்லவராக இருக்கிறார். ஆனால் நான் ஜெபிக்க சொன்னால், நான் இப்போ இந்த ரோடு இருக்குல்ல, ஒரு 5 முக்கு இங்கே உங்கள் செஞ்சியில் கூட்டு ரோடு இருக்குல்ல, அங்கே முழங்கால் போட நான் தான் முதல்ல முழங்கால் போடுவேன். நீங்கள் போடுவீங்களா? போடுவீங்களா? நான் ஆசிரியர் தெரியுமா? பிஏ பிஎட் முடிச்சிருக்கேன் தெரியுமா? எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன் தெரியுமா?
இதெல்லாம் குப்பைங்க. ஒரு அலையில சொல்லுங்க. என் ஆண்டவர் இல்லாதவனை ஆண்டவர் இருக்கிறவனை போல கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்திருவார். ஆண்டவர் யாருன்னா விசாலத்தில் வைக்கிற தேவன், நெருக்கத்தை மாற்றுகிறவர், துன்பத்தை மாற்றுகிறவர். உன் சதா கண்ணீராய் இருக்கிற உங்களை கர்த்தர் களிப்பாய் மாற்றுகிறவர். அவர் மாற்றுகிற ஆண்டவர். உங்களை இருந்த வண்ணமாவே வைக்கிற தேவன் அல்ல. நீங்க சபைக்கு வந்தீங்க, ஒரு மாற்றம் இருக்கணும். அல்லேலூயா. நல்ல வேதத்தை வாசிக்கணும். வாசிக்க வாசிக்க என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் பதியும். கர்த்தருடைய 7 கண்கள் உங்கள் மேல் பதியும். செருபாபேலின் தூக்குநூலை பார்த்த கர்த்தருடைய 7 கண்கள் உங்கள் மேல் பதியும். கர்த்தர் உங்களை எஜமான்களாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை பெரிய கோடீஸ்வரர்களாய் மாற்றுவார். ஒரு அலையில சொல்லுங்க. இந்த கண்ணாஸ்பத்திரியில் போய் ஒரு அலையில சொல்லுங்க. அப்படின்னா அங்கே பார்க்குற அளவுக்கு கர்த்தருடைய வசனத்திற்கு மேலாக ஏதோ ஒரு ஹேப்பன் நடக்கிறது. இந்த குழந்தைய பார்த்துட்டா எல்லாரும் அங்கே பார்க்குறீங்க, இங்கே பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. 85 நான் கோயம்புத்தூரில் போகிறேன். கோயம்புத்தூரில் பார்த்தா 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க. என்ன 10 பைசா கூட மதிக்க மாட்டான். இவர் தானா அப்படின்ட்டு போயிடுவான். இன்றைக்கு பக்கத்து வீடு கூட, எங்கள் வீட்டு பக்கத்து வீடு இருக்கு பாருங்க, அவங்க கூட பாஸ்டர் ஐயா வந்தால் சொல்கிறீங்களா? எங்கள் வீட்டுக்கார அம்மா கிட்ட சொல்கிறார் அவர், பாஸ்டர் ஐயா வந்தால் சொல்கிறீங்களா? எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண முடியுமா? பலவீனமாக இருக்கிறேன், ஐயா வருவாரா? ஐயா சரிங்க. ஐயாவை மாற்றினது யார்? அவர் தான். இதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. அதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? நீ கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அப்போ உன் நெருக்கங்கள், இந்த நெருக்கத்திலே எல்லாம் வந்துருச்சு. உன் கண்ணீர், கவலை, பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் மாறிடும். ஒரு வழியில சொல்லுங்க. ஒரு வழியில சொல்லுங்க. நேற்று நைட்டு போனோம், பொன் அழைப்புக்குன்னு சொல்லி நைட்டு போனோம். எங்கள் சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி எல்லாருமே வாத்தியார், போலீஸ்காரங்க, மிலிட்ரிக்காரங்க. ஒருத்தன் கூட வீணான வெட்டியான ஆளே கிடையாதுங்க. அத்தனை பேர் வந்து ராதா, என் பேர் ராதா கிருஷ்ணன், அதை நான் ராதான்னு கூடுவாங்க. ராதாவா வாங்க. எங்கள் அண்ணன் எனக்கு மூத்தவர், எங்கள் பெரியப்பா மக. ராதா வாங்க. எப்படிங்க? ஒரு காலகட்டத்தில் மதிக்க கூட மாட்டானுங்க. இன்னைக்கு என்னன்னா, ராதா வாங்க வாங்க. டேய் எந்திரா, ஐயா உட்காரட்டும். பாஸ்டர் ஐயாடா அவரு, சாமிடா அவரு. இந்த டாடா பாவிங்கள, நான் சாமி இல்லை, நான் போதகர். கர்த்தர் எப்படி மாற்றாரு பாருங்க. ஒரு அலையில சொல்லுங்க. ஒரு அலையில சொல்லுங்க. கர்த்தர் உன் வாழ்க்கை மாற வேண்டுமானால், கர்த்தர் உங்களை மாற்ற வேண்டுமானால், நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற மனிதனாய் மாற வேண்டும், மனுஷியாய் மாற வேண்டும். கர்த்தரை துதிக்கிற மனுஷன் அந்த விருத்தி அடைவார்கள். ஆமென் சொல்லுங்க. காப்பாற்றப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள். நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மார்க்கு மத்தேயு 11:28 கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு நீங்க எல்லாரும் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொண்டு வருவேன், வெற்றி அடைவதற்கு கொண்டு வருவேன். இது வரைக்கும் நீங்க உங்களை பார்த்து யாரும் கேவலமா பேசியிருந்தா கூட, கர்த்தரை நோக்கி பார்த்து நீங்க ஒழுக்கமா முழங்காலை படியிட்டு கர்த்தரை துதிக்கிற ஆத்துமாவாய் இருந்தால் கனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். கனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். கண் மருத்துவமனையில வெறும் அட்டண்டர்னா தெரியுமில்ல? எஸ்தரம்மா, டாக்டர்மா, அட்டண்டர்னா தெரியுமில்ல? அட்டண்டர் என்ன வேலை? தட்டை இந்த பேசினில் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு போகணும். மருந்துக்கு டாக்டர் பின்னாடி மருந்தை தூக்கிட்டு, அதை நம்ம டாக்டர்மா தானே, அதைதான் தூக்கிட்டு போனோம். சரிங்களா? அவர் ஏதாவது டார்ச் கண்ணில் பேஷண்ட் படுத்திருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணி கண்ணுக்கு நேராக டார்ச் அடிக்கணும். டாக்டரை க்ளீன் பண்ணி மருந்து போடுவார். அந்த டார்ச் கொஞ்சம் அப்புறம் போயிடுச்சுன்னா இந்த டார்ச்சை வாங்கி டப்புன்னு தலையில் ஒரு அடி அடிப்பார். தலையில் ஒரே அடி. டார்ச் சரியாக அடிக்கலைன்னா அவ்வளோ கோபம் வரும் டாக்டருக்கு. இன்னைக்கு நான் யார் தெரியுமா? அந்த அடி வாங்கின நான் அந்த இடத்துல டாக்டருக்கு போஸ்டிங் போடுற லெவலுக்கு கர்த்தர் எனக்கு கொண்டு வந்தார். ஒரு அலையில சொல்லுங்க. பிஆர்ஓ கையை கட்டிட்டு நிற்பார். டாக்டர் என்ன வேலை செய்யறாரு அப்படின்னு டாக்டர் அங்கிருந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பார்.
டைம் என்ன 8:30 9 o'clock வரீங்க, பேஷண்ட் படுத்து 10 மணி நேரம் ஆச்சு. கண்ணா பின்னாடி திட்டி விட்டுருவேன். ஆனா அவங்க ஏன் தெரியுங்களா, 5 வருஷம் முடிச்சு 6 வருஷம் பிராக்டிகலை முடிச்சு 7வது வருஷம் போஸ்டிங் வந்திருப்பாங்க. ஒண்ணுமில்லாத உங்களை கர்த்தர் அங்க கொண்டு போய் தலையாய் மாற்றினார். ஆமென். ஒரு அலையில சொல்லுங்க, முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை தலையாய் மாற்றி விடுவார். இதுக்கு காரணம் என்ன? உபாகம் 28:1 தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் உன்னை மாற்றுவார், தலையாக மாற்றுவார், கீழாக அல்ல. எரேமியா 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசித்து பாருங்க, உங்களை எப்படி மாற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. எரேமியா 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். இல்ல 18 வாசுங்க. 18. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ யாக்கோபினுடைய கூடாரங்களில் இருக்கிற சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலவரப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரம் வரும். அவன் கீழாகுதல மேலாய் வருவான். அவன் கீழாக வருவதில்லை. கீழே இருக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி பார்த்தால், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், நீ ஜெபிக்கிறது உண்மையானால், தேவனை தேடுவது உண்மையானால், அவரை ஆராதிப்பது உண்மையானால், நிச்சயம் கர்த்தர் உங்க இல்லத்துல செழிப்பான நிலைமையை கொண்டு வருவார். ஒரு அழியில சொல்லுங்க, ஒரு அழியில சொல்லுங்க. யாரிடம் நீ கடன் வாங்குவதில்லை. ஆமென் சொல்லுங்க. நீங்களோ கடன் கொடுக்கப்படும். நீங்க கடன் கொடுப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்க நிலைமையை மாற்றுவார். நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். இன்றைக்கு நீங்க உருக்கமா ஜெபித்தால், கர்த்தருடைய பாதத்தை நீங்க இறுக பிடித்து கொண்டால், யாக்கோபு அவருடைய பாதத்தை இறுக பிடித்தார். விசுவாசத்துல இறுக பிடித்து கொண்டார். இப்பதான் ஆண்டவர் இருக்கிறாரு. இந்த இடத்துல நீங்க ஆண்டவரை பார்க்குறீங்களா? இயேசுவை பார்க்கிறீங்களா? இல்லை, விசுவாசத்துல தான் நான் நம்பி வந்திருக்கிறோம், நம்பி வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இயேசுவை பார்க்க போகிறேன்னு நம்பி வந்திருக்கிறீங்க. வார்த்தையை கேட்க போகிறோம், நம்பி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறார், நம்பி வந்திருக்கிறீங்க. அப்படிதான் யாக்கோபு அந்த இரவில அவரை நம்பி பிடித்து கொண்டார். ஆண்டவரும் என்ன சொன்னார் தெரியுமா? போதும் விடுப்பா, பொழுது விடுது, நான் போகணும், நான் விட மாட்டேன், என்னை ஆசீர்வதியும், நான் விட மாட்டேன், என்னை ஆசீர்வதியும். சொல்றீங்களா? நீங்க வீட்டில் சொல்றீங்களா? இப்படி பார்த்தா பைபிளே எடுக்காத மாதிரி தெரியுது. நான் ஆமாய்யா ஜெபிக்கிறையா அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒரு வழியில சொல்லுங்களேன். அப்புறம் எப்படி நீங்கள் 5 வீடு வாங்க முடியும்? இங்கே பாருங்க, பசி என்றால் எனக்கு தான் தெரியும் என்ன கஷ்டம்னு. ஏன்னா இப்போ 5 நாள் சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்கும், தண்ணி தான் குடிப்போம். கஞ்சியை பார்க்கணும்னா 5 நாள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எங்களை எப்படி வைத்திருக்காரு? அநேக மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் எங்களை மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு இலையில சொல்லுங்க. நல்ல கார், ஸ்விஃப்ட் டிசைர் ஏசி கார், நல்ல மனைவி, நல்ல மக்கள், பேங்க்கில் வேலை செய்கிற மகள், நல்ல ட்ரிபிள் இ படிச்சுட்டு, படிக்கவே மாட்டான் ஜோசுவா படிக்கவே மாட்டான் ட்ரிபிள். அவர் நேற்று தான் ஒரு கார் வாங்கி அப்பாட்ட கொண்டாந்து நிறுத்தினார். நேற்றுல முந்தானது ஜோம் பண்ணிட்டு வந்தேன். என் மகன் கர்த்தர் எப்படி மாற்றாருன்னா, முழங்காலை மடக்கிற எந்த ஆத்துமாவும் குறை உள்ளதா இருக்காது. கர்த்தர் சொல்ற, விசாலத்தில் வைப்பேன், உன் நெருக்கத்தை மாற்றுவேன், குறைவை மாற்றுவேன், உன் கண்ணீரை மாற்றுவேன், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது? கர்த்தரை தேடுகும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது. நீங்களும் நானும் நீங்க உண்மையாய் ஆராதித்தால் நீங்க குறை உள்ளவர்களாக இருக்கவே முடியாது. தேவனை தேடுகிற ஆத்துமா வாழும், தேவனை தேடுகிற ஆத்துமா வளரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெறும் 180 ரூபாய்க்கு அப்போ ஒரு நல்ல சைக்கிள் வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் சைக்கிளில் என்னை வைக்கலையே, டிவிஎஸ் பெட்டு கொடுத்தார், அடுத்தது மோட்டார் சைக்கிள் கொடுத்தார், அடுத்தது அதுக்கு மேலே உள்ள நல்ல வாகனத்தை கொடுத்தார், அதற்கு பிறகு நல்ல காரை கொடுத்தார், அதற்கு மேலே நல்ல சொகுசு காரை கர்த்தர் கொடுத்தார். ஒரு வழியில சொல்லுங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எடுக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன், வீட்டில் போய் வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் இன்னும் சொல்லுங்க, தாவீது நாளுக்கு நாள்
உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள். உங்கள் பேரை சொல்லி. இப்போ இப்போ எஸ்தரா டாக்டர் அம்மா நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாங்க. எஸ்தர் அம்மா நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஜெபிக்கணும் இல்லை? வேதத்தில் உள்ள எஸ்தர் அம்மாவையும் சேர்த்து சொல்கிறேன். வேதத்தில் உள்ள எஸ்தர் அம்மா மொர்தகாய் என்கிற சித்தப்பா கூட இருந்து அவள் ராணியாய் மாறினாள் என்றால் அவள் முழங்காலை மடக்கினதுனால. ரூத் என்கிற அந்த மகள் அந்த மாமியோடு சொத்து, அந்த மாமியோடு சேர்ந்து கர்த்தரை துதித்தனை. உன் ஜனம் என் ஜனம், உங்கள் தெய்வம் என் தெய்வம் என்று உறுதியாய் பற்றி கொண்டபடினாலே கர்த்தர் போவாசை கொடுத்து இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியிலே பிறக்க வைத்தார். ஒரு நிலையில சொல்லுங்க. அப்போ நாளுக்கு நாள் அவங்களுக்கு எஸ்டாபிலேஷன், அந்த நாளுக்கு நாள் உயர்வு இருக்கு, நாளுக்கு நாள் அவங்கள ப்ரமோஷன் இருக்கு. உங்களுக்கும் வேணுமா? கர்த்தரை தேடி பாருங்க. உங்களுக்கும் வேணுமா? கர்த்தரை ஆராதித்து பாருங்க. உண்மையாய் ஆராதிக்கிற மக்களை கர்த்தர் அப்படியே விடுகிறதில்லை. கர்த்தர் மாறாக மாற்றுவார். கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. மாற்றி விடுவார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? மாற்றுவாரா இல்லையா? கலக்கத்தில் இருந்த விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் மாற்றினார். சீஷர்களுக்கு நேரிட்ட அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் மாற்றினார். உங்களுக்கு மாற்ற மாட்டாரா? ஆண்டவர் உங்களை உயர்த்த மாட்டாரா? அப்படியே எழுந்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும்